ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 3வது ப்ரோமோவை பொறுத்தவரை இந்த வார எவிக்ஷனை தான் காட்டியிருக்காங்க. எல்லா வாரமுமே யாரு போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும். ஆனா இந்த வாரத்தை பொறுத்தவரை 3வது ப்ரோமோலயே திவாகர் தான் வெளியே போறாரு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கார்டு எடுத்து காட்டுறாரு. அதுக்கப்புறமா பார்வை பொறுத்தவரை ரொம்பவே கண்கலங்கி திவாகர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீ இல்லாம நான் எப்படின்னே கேம் ஆட போறேன், நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்னதான் சண்டை போட்டாலும் எனக்கு ஆதரவா நீ பல இடங்கள்ல பேசுவ, என் மனசுல இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்றதுக்கு ஒரு நபர் வேணும்ல, அது நீ தான் இருந்த, நீ இல்லாம நான் எப்படி கேம் ஆட போறேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் எஃப்ஜே காட்டுறாங்க. அந்த பொறுக்கி வந்து சிரிச்சுக்கிட்டு போறான். அதாவது இப்படிப்பட்ட பொறுக்கியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே விஜய் டிவியை பொறுத்தவரை பல இடங்கள்ல பல விஷயங்கள்ல காப்பாத்துறானுங்க. அவன்லாம் விஜய் சேதுபதியே மதிக்கிறது கிடையாது. நேற்றுக்கான எபிசோட்ல கூட விஜய் சேதுபதியை மார்க் பண்ணி விட்டுட்டான். எப்பா உன் திமுறை என்கிட்ட காட்டாத அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கதறிக்கிட்டு இருந்தாரு. இப்படிப்பட்ட பொறுக்கி இந்த இடத்துல நின்று திவாகர் வெளியே போறதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரு. சூப்பர்ப்பா, வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா திவாகரை பொறுத்தவரை நீ எதுக்காக கவலைப்படுற, நீ ஸ்ட்ராங்கான பிளேயர், சூப்பரா கேம் ஆடு அப்படிங்கிற மாதிரி பாருக்கு அட்வைஸை கொடுத்துட்டு விஜய் சேதுபதி சார் கூட மேடையில் போய் நிற்கிறாரு. அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு உங்களோட பாடி லாங்குவேஜ் வரும் அப்படிங்கிற மாதிரி என்னோட ரசிகர்கள் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எப்பா யாருடா நீ அப்படிங்கிற அளவுக்கு தான் திவாகரோட கான்பிடென்ட்டை பத்தி பேசி ஆகணுங்க. ஆமாங்க, அவரை பொறுத்தளவுல நடிக்கல, கோமாளித்தனத்தை தான் பண்றாரு அப்படின்னு இருந்தாலுமே அவரை பொறுத்தளவுல அவர் பேசுற விஷயங்களை அவ்வளோ ஸ்ட்ராங்கா கான்பிடண்டா பேசுறாரு. அந்த கான்பிடன்ட் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் திவாகர் வெளியே போறதுக்கு முன்னாடியே விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ஒரு முத்தத்தை கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. அந்த இடத்துல திவாகர் வந்து, பாருங்க மக்களே, நீங்க எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி நான் ஆசைப்பட்ட மாதிரி விஜய் சேதுபதி கிட்ட இருந்து முத்தம் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. இதோட இந்த 3வது ப்ரோமோ முடிச்சுக்காங்க. உண்மையாவே திவாகரோட வெளியேற்றம் பல பேருக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, இப்படிப்பட்ட கேவலமான போட்டியாளர்கள்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்க கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்தாவும் இருந்துச்சு. ஆனா போட்டி ஆரம்பமானதுக்கு அப்புறமா விளையாடுறவங்களை பார்க்கும்போது எப்பா விஜய் டிவி ப்ராடக்ட்டுக்கு திவாகர் கூட பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே திவாகரை பொறுத்தவரை அவர் வாயால தான் கெட்டார் அப்படின்னே சொல்லலாம். பல இடங்கள்ல மற்றவங்களை தாழ்த்தி பேசுறதா இருக்கட்டும், நான் தான் ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற மாதிரி பேசுறதா இருக்கட்டும், இதெல்லாம் தான் இவர் வெளியேறதுக்கு காரணம் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் திவாகர் இல்லாம இனி உள்ள பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமா போகும் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, இவ்வளவு நாள் வீக்கெண்ட் எபிசோட பொறுத்தவரை விஜய் சேதுபதியோட டார்கெட் 3 பேரா தான் இருப்பாங்க. பாரு, கமருதீன், திவாகர். இந்த 3 பேரையும் போட்டு பொழந்துட்டு மீதி யாரு பண்ண தவறையுமே கேள்வி கேட்காம போயிருவாரு. இனி வர்ற வாரங்கள்ல பார்வதியும் கமருதீன் மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த 2 பேரையும் வெளியே அனுப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும்பா. ஆமாப்பா, அவங்கள பொறுத்தவரை டாஸ்க் விளையாடுறாங்க, பல தவறுகள் பண்றாங்க, இல்லைன்னா சொல்ல. ஆனா அவங்க மட்டுமே தவறுகள் பண்ற மாதிரி வீக்கெண்ட் எபிசோட்ல ப்ரொஜெக்ட் பண்றது கேவலமா இருக்குது. ஆமாங்க, சாண்ட்ரா பிரஜன் எவ்வளவு கேவலமா கேம் ஆடிட்டு இருக்காங்க. இதை பத்தி விஜய் சேதுபதி எந்த இடத்துல கேள்வி கேட்கிறாரா? இல்லையே. நேத்து கூட சாண்ட்ரா வந்து உலகமாக நடிப்பு நடிச்சிருப்பாங்க. அவங்க நடிப்புக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம். அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து, என்ன சாண்ட்ரா, அந்த இடத்துல நீங்க தானே முதல்ல போய் சபரியை வாழ்த்தவே செஞ்சீங்க, அது மட்டும் இல்லாம சபரி தான் வின் பண்ணார் அப்படிங்கறத அறிவிச்சதே நீங்க தானே, நீங்க எதுக்காக கனியை மட்டும் பிளேம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கலாமே, கேட்கவே இல்லை. அதே மாதிரியே பிரஜனை பொறுத்தவரை பார்வை எந்த அளவு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவு கேவலப்படுத்தினாரு. அதாவது பாரு வந்து எல்லா ஆண்கள்கிட்டையும் தப்பா பேசுறா, தப்பா பழகுறா, நான்லாம் ஒரு பொண்ணையும் தொடக்கூட மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு கேவலமா ஒரு கேம் ஆடினாரு. இதுக்கு எதிராக விஜய் சேதுபதி கேள்வி கேட்டாரா? கேட்கவே இல்லை. அதே மாதிரி அன்பு கேங்க போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. இன்னொரு சைடு தான் புள்ளி கேங், பெரிய புள்ளி கேங்கா இருக்குது. அந்த புள்ளி கேங்க பத்தி எந்த கேள்வியுமே எழுப்பலையே. ஏன்னா அந்த புள்ளி கேங்கோட தலைவரா தன்னோட மச்சான் பிரஜின் தான் இருக்கிறாரு. ஆமாங்க, விஜய் சேதுபதியை பொறுத்தவரை பிரஜின் என்னோட மச்சான் அப்படிங்கிற சொல்லி தான் உள்ள அனுப்புனாரு. அந்த மச்சானா இருக்கட்டும், மச்சானோட பொண்டாட்டியா இருக்கட்டும், திவ்யாவா இருக்கட்டும், இவங்க 3 பேருமே மீதமுள்ள அல்ல கைகள்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்க நினைக்கிறத சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எதிராக விஜய் சேதுபதி இன்னைக்கு ஏதாவது கேள்வி கேட்பாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை திவாகரோட வெளியேற்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திவாகர் மட்டும் தான் கேவலமா நடந்துகிட்டு இருக்காரா? வினோத்தை பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க? வினோத்தை பொறுத்தவரை காமெடியன் அப்படிங்கிற மாதிரி தன்னை காட்டிக்கிறாரு. அது எப்படி அடுத்தவங்களை பாடி ஷேமிங் பண்றதா இருக்கட்டும், மார்க் பண்றதா இருக்கட்டும் காமெடி ஆகும் அப்படிங்கிறது எனக்கு புரியல. அதே மாதிரி தான் விக்கல்ஸ் விக்ரம பொறுத்தவரை போன வாரம் முழுக்க அவரோட பாடி லாங்குவேஜை பார்க்கும்போது பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி கேவலமா மார்க் பண்ற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு எதிராகவும் கடுமையான கண்டனங்கள் எதுவுமே வரல. இன்னொரு சைடு எஃப்ஜே பொறுத்தவரை தொடக்க நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பொறுக்கித்தனத்தையும் ரவுடித்தனத்தையும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எதிராகவும் விஜய் சேதுபதி எந்த கேள்வியுமே கேட்கறது இல்ல. கேள்வி கேட்டா விஜய் சேதுபதியை அசிங்கப்படுத்துறான் அவன். அதே மாதிரி கேமே ஆடாம மிச்சர் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு ரம்யா, அரோரா மாதிரி போட்டியாளர்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில திவாகரோட வெளியேற்றத்தை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.